வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. தீபாவளிக்கு திருப்பதி போயிருக்கும்பொழுது விஷ்ணு நிவாசல் தங்கியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம் அதில் தான் தங்கியிருந்தேன். அதில் ஆன்லைனில் ரூம் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி அதில் அக்டோபர் மாதத்துக்கு நான் முதல்ல புக் பண்ணும்பொழுது அப்போ எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. இந்த சீனிவாசம், மாதவம் எது வேணால் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்த மாதம் தான் அதை மாற்றினாங்க. அது சீனிவாசம், மாதவம்லாம் வந்து டிக்கெட் இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றினது. அதுக்கு அடுத்த மாதம் நான் முதல் மாதம் அக்டோபருக்கு எடுக்கும்பொழுது ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருந்துச்சு. அது தவிர வந்து விஷ்ணு நிவாசம் வந்து இப்போ கூட எடுக்கலாம், அது மாதிரி தான் இருக்குது. நான் அன்றைக்கி அப்போ தான் எடுத்திருந்தேன். பட் நான் வந்து 500 ரூம் ட்ரை பண்ணேங்க. 500 ரூமுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஏசி சூட்டு அது இருக்குது, அப்புறம் ஏசி சூட்டுன்னு இருக்குது, 2 இருக்குது. இது ஏதாவது ஒன்றில் எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு நான் ஏசி சூட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் அக்காமடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த விஷ்ணு நிவாசத்தில் மொத்தம் 4 டைப்பில் ரூம் இருக்குங்க. அதில் ஸ்டாண்டர்டு நான் ஏசி ரூமு, அப்புறம் ஸ்டாண்டர்டு ஏசி ரூம், இது 2 இருக்குது. இது 2லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 196 ரூம் இருக்குங்க. நான் ஏசி ரூம் 196 இருக்குது, அதேமாதிரி ஏசி ரூமு 196 ரூம் இருக்குது. இதில் நான் ஏசி ரூம் வந்து 300 ப்ளஸ் டேக்ஸோட சேர்த்து 340 வாடகை வருங்க. ஏசி ரூம் வந்து 800 + 100 900 வாடகை வருங்க. இது 2 தான் இதுமாதிரி 196 ரூம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஏசி சூட்டு, ஏசி சூட்டு, இது 2லேயும் பார்த்தீங்கன்னா 8 ரூம் தான் இருக்குது மொத்தமே. இது வந்து பெரிய ரூமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது 2 டீட்டெயில்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. சரி, அந்த ரூமை போய் எடுத்தோம்னா நம்ம அந்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோலாம் சப்ஸ்கிரைபருக்காக அந்த வீடியோ போடலாங்கிறதுனால ட்ரை பண்ணேன். பட் அதில் எடுக்க முடியல. நான் வேறு ஏதோ இப்போ ட்ரை பண்ணும்போது அதில் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த ரூம் எடுக்க முடியாமல் போச்சு. அது 500 ரூபாங்க. அது நான் ஏசி சூட்டு பெரிய ரூமாக இருக்குன்னாங்க. 2 ரூமே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த விஷ்ணு நிவாசம் வந்து திருப்பதியில் உள்ள அக்காமடேஷன்லேயே இந்த விஷ்ணு நிவாசம் தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறது வந்து மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் தான். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது உண்மையிலேயே கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஆனாலும் நார்மலாக வந்து எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் தாங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. மேக்ஸிமம் வர்ற பக்தர்கள் எல்லாருமே திருப்பதிக்கு வர்ற பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து ட்ரெயினில் தான் வராங்க. ஒரு 25% பஸ்ஸில் வராங்க, ஒரு 75% ட்ரெயினில் தான் வராங்க. அவங்களுக்காக உள்ள இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வசதியாக இருக்கிறது இந்த விஷ்ணு நிவாசம் தான். ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. அது ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனே முதல்ல நீங்கள் போகிறது இங்கே தான் இருக்கும். திருப்பதியில் உள்ள டிடிடி அக்காமடேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 4 இருக்குங்க மொத்தம். ஒன்று வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு ஏற்றாப்புல இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஏசிங்க. இதே வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி ஏசி தான். அதில் 2 கேட்டகரி தான் ரூம் இருக்குது. அதில் 900 ரூம், 900 ஒன்று, 1120 ஒன்று, 2 கேட்டகரி தான் ரூம் இருக்கும். ஃபுல்லாகவே ஏசி. அது சீனிவாசில் 4 டைப்பில் ரூம் இருக்கும். 200, 400, 600, 800ன்னு 4 டைப்பில் ரூம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது உள்ளது தோலப்பா கார்டனுங்கிறது திருச்சானூரில் இருக்குது. நலமேலுமங்கலம் தாயார் கோயிலுக்கு அடுத்தது அங்கே வந்து அன்னதானம் கூட இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த தோலப்பா கார்டன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அதில் 24 ரூம் தான் மொத்தமே இருக்குது. அதில் இது 4 கேட்டகரி தான். இந்த 4 ரூம் மட்டும்தான் திருப்பதியில் இருக்கிறது. இதில் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் எடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளது வந்து பஸ் ஸ்டாண்டு எத்தாப்பில் இருக்கிற சீனிவாசமும் மாதவம், இது 2மே பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான், அதாவது தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அங்கே ரூம் எடுக்க முடியும். அந்த மாதிரி இப்போ மாற்றிருக்காங்க. விஷ்ணு நிவாசமும் தோலப்பா கார்டனும் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் யார் வேணாலும் டிக்கெட் எடுக்கலாம், யார் வேணாலும் ரூம் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் உள்ளது. அதனால் இது 2 தான் அப்படி இருக்குங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது புக் ஆகிட்டுருக்கு. நான் எடுக்கும்போது இந்த மாதிரி இல்லை, ஓரளவு ஃப்ரீயாக இருந்தது. அதனால் நான் ஈஸியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் ட்ரை பண்ணல. இந்த விஷ்ணு நிவாசத்தை பொறுத்த வரைக்கும் திருமலைக்கு போகிறதுக்கு பஸ் வந்து வாசல்லே இருக்குங்க. அது கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிறதுனால அது வாசல் என்ட்ரன்ஸுக்கு வந்தாலே போதுங்க, நேரடியாக திருமலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கும். அதுமாதிரி திரும்ப இறக்கி விடுறதும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் உள்ளே தான் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க வெளில திருமலையிலேருந்து வரும்பொழுதும். அதனால் இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது தவிர இந்த விஷ்ணு நிவாசல் ரூம் நேரடியாக ரூம் எடுக்க போகிறோம், கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே பக்கத்தில் நிறைய லாட்ஜஸ் இருக்குங்க. விஷ்ணு நிவாசம் பில்டிங்கை சுற்றி லாட்ஜ் தான். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி 100 கணக்கில் லாட்ஜ் இருக்குது. 500 ரூபா வாடகையிலேருந்து டார்மெட்ரி ரூம்லேருந்து எல்லாமே இருக்குங்க. டார்மெட்ரி ரூம் ஜஸ்ட்டு போய் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வரதுக்கு 50 ரூபா வாடகை கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தங்கிட்டு போகிறதுக்கு டார்மெட்ரி ரூமில் ஓப்பன் ஹால் இருக்கும், அதில் படுத்து தூக்கிட்டு போகிறதுக்கு 150 ரூபா கேட்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. 500 ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலி மட்டும் போகிற மாதிரி 2 பேர் ஒரு குழந்தை மட்டும் இருக்குன்னா 500 ரூபா ரூமுக்கும் இருக்குங்க. அந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா விஷ்ணு தேவில், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய லாட்ஜஸ் இருக்குது. 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் 1300, 1500 நிறைய இருக்கும். அந்த விஷ்ணு நிவாசத்துக்கு பக்கத்துலேயே அந்த பக்கம் வந்து எல்என்பின்னு ரெசிடென்சின்னு ஹோட்டல் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு அருமையாக இருக்குது அந்த ரூம்ஸ் எல்லாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த இடத்துல. அது ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஹோட்டலுங்க, முக்கியமாக சாப்பிட்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போ சீனிவாசம் போனோம், மாதவம் போனோம்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரணும். அதாவது காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஹோட்டல் சரவணபவன் அந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது. நம்ம சென்னை சரவணபவன் இல்லை, வேறு சரவணபவன் ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்லாம். பட் அந்த விஷ்ணு நிவாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாசலில் இந்த பக்கம் வெளில வந்தாலும் சரி தான், அந்த பக்கம் வெளில வந்தாலும் சரி தான், வாசலில் நிறைய ஹோட்டல்ஸ். அதுவும் லட்சுமி நாராயண பவன் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அருமையான ஹோட்டலு. ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்புலேயும் ஒன்று இருக்குது. அதுமாதிரி இந்த விஷ்ணு நிவாசத்துக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க. 2மே லட்சுமி நாராயண பவன் தான். 2மே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த விஷ்ணு நிவாசத்தை சுற்றி உள்ள வசதிகள்ங்குது.
அதே மாதிரி இன்னும் இந்த விஷ்ணு நிவாசத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த கோவிந்தராய சுவாமி பெருமாள் கோயில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு கோயில் அது. பெரிய அண்ணான்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இவர் பெத்தண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கோயில் நேர் ஆப்போசிட்டு தாங்க இருக்குது. ஒரு தடவை போகும்போது நம்ம அந்த கோயிலுக்கு போக மாட்டோம். கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் அது. அதுவும் பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியில் உள்ள வசதிகள். இது தவிர விஷ்ணு நிவாசத்துக்கு உள்ளே என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்து அவங்க டூரிஸ்ட் கைடு போட்டு உட்காந்துருப்பாங்க. என்னென்னா இந்த லோக்கல் டூர்னு 2 டூர் வச்சுருக்காங்க. லோக்கல் டூர்னால் அதாவது திருப்பதியில் உள்ள முக்கியமான கோயில்கள், அதாவது அலமேலு மங்காபுரம், சீனிவாச மங்காபுரம், வகலமாதேவி கோயில், கபில தீர்த்தம், இந்த மாதிரி கோயில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இந்த முக்கியமான ஒரு 6 கோயில்கள் சுற்றி உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோயில் இதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்குன்னு ஒரு டூர் வச்சுருக்காங்க. அது 200 டிக்கெட் அதுக்கு. அது வந்து ஆஃப் டே சுற்றி பார்க்குறது. காலையில் ஆரம்பித்து மத்தியானம் வந்துடுவாங்க, மத்தியானம் சாயங்காலம் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு டூர் இது. அது வந்து புக்கிங் பண்ணுறது இந்த விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் புக் பண்ண முடியும். அங்கேயே நீங்கள் பிக்கப் பண்ணிப்பாங்க, அங்கேயே ஏறிக்கலாம், அங்கேயே இறங்கிக்கலாம். அந்த மாதிரி வசதி உள்ளது இருக்குது. அந்த மாதிரி வந்து 1 டே டூர் இருக்குங்க. அது ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்தில் சுருட்டப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கொண்டேஸ்வரர் சிவன் கோயில் இருக்கும். அது வரைக்கும் அந்த ட்ரிப்பு வரும். நாராயணவனம், நாகலாபுரத்தில் இருக்கிற வேதநாராயண சுவாமி கோவில், அப்புறம் அப்பலாயகுந்தாவில் இருக்கிற பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில், இந்த மாதிரி ஒரு 6 அந்த மாதிரி ஒரு 7 கோயில்கள் இருக்குங்க. அந்த 7 கோயிலும் சுற்றி பார்க்கறதுக்கு 1 டே டூர். இதற்கான புக்கிங்கும் இங்கேயே இருக்குங்க. அங்கே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து புக் பண்ணிட்டா போதும். மறுநாள் காலையில் 9 மணிக்கு பஸ் இங்கேயே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. திரும்ப இங்கேயே ஒன்று இறக்கி விடுவாங்க. இதை தவிர காளகஸ்தி போயிட்டு வர ட்ரிப் ஒன்று வச்சுருக்காங்க. 7 கோயில்கள் இல்லாமல் காளகஸ்தி ட்ரிப் ஒன்று வச்சுருக்காங்க. அது வழியாக போனோம்னா அதில் ஒரு 4-5 கோயிலை சுற்றி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதற்கான புக்கிங் வந்து இங்கே விஷ்ணு நிவாசம் நடக்குதுங்க. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும் இருக்குது, விஷ்ணு நிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும் இருக்குது. விஷ்ணு நிவாசம் தங்கினோம்னா இது ஒரு வசதி. இங்கேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இங்கேயே ஏறிக்கலாம். அது மாதிரி வசதி இருக்குங்க. அதுக்கடுத்து உள்ளே போனோம்னா நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான வசதி அங்கே கவுண்டர் அங்கே தாங்க வச்சுருக்காங்க. கவுண்டர் 1, 2 2 கவுண்டர் இருக்கும். நீங்கள் திருப்பதியில் விஷ்ணு நிவாசமோ இல்லை மாதவமோ உள்ளே கூட போக முடியாது நீங்கள். ஏன்னா எல்லாத்தையும் நேரடியாங்கிறதே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஆன்லைன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதுவும் இப்போ என்னடான்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றினதுனால அங்கே சாதாரண பொது பக்தர்களுக்கு வேலையே கிடையாதுங்க அங்கே. ஆனால் விஷ்ணு நிவாசம் அப்படி கிடையாது. ஆன்லைன்லேயும் இந்த ரூம் எடுக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் ரூம் எடுக்க முடியும், நேரடியாக போய் ரூம் எடுக்க முடியும். திருப்பதியிலேயே டிடிடி காட்டேஜஸில் நேரடியாக போய் ரூம் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வசதி உள்ள இடம் அந்த விஷ்ணு நிவாசம் மட்டும்தாங்க. இதில் உள்ளே போனோம்னா கவுண்டர் நம்பர் 1 தான் வந்து நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான அகாமடேஷன் கவுண்டர் வச்சுருக்காங்க. 2ல் வந்து ஆன்லைனுங்க. 2 கவுண்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா நேராக 2ஆம் நம்பர் கவுண்டருக்கு போகலாம். செக்யூரிட்டி கரெக்டாக சொல்லுவாங்க, வெளிப்பக்கமாக வர சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு நேராக நீங்கள் போயிட்டு கவுண்டரில் காமிச்சிட்டு நீங்கள் ரூம் எடுத்துகிட்டு உடனே அலாட் ஆகிடும், நீங்கள் போயிடலாம். பட் ஆஃப்லைனில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே க்யூ லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த க்யூ லைனில் போய் உட்காந்து நவுந்து தான் போகணுங்க. அங்கே வாசல்லே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேட்டஸ் போர்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேயில் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது 300 ரூம் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, இல்லை 500 ரூம் எவ்வளோ, 900 ரூம் எவ்வளோ அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி அதில் போட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நேரடியாக போய் ரூம் எடுக்கணும்னா மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது வெயிட் பண்ணால் தாங்க ரூம் கிடைக்கும். திருமலையில் உள்ள மாதிரி இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணுற வேலைலாம் கிடையாது. காலியாக ரூம் கொடுப்பாங்க. அப்படி தான் அலாட் பண்ணுவாங்க இதில். அதனால் நம்ம க்யூ லைனில் வெயிட் பண்ணி தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க, வெயிட் பண்ணி எடுக்கலாம். முன்னெல்லாம் அந்த கவுண்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. காலையில் 6 மணிக்கு திறந்தாங்கன்னா நைட்டு 10-10:30 வரைக்கும் அந்த கவுண்டர் திறந்துருக்குங்க. அது வரைக்கும் வந்து பக்தர்களுக்கு வர காலியாக ரூம் அலாட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் கன்ஃபார்ம் ரூம் கிடைக்கும், வெயிட் பண்ணிங்கன்னா கிடைக்குங்க. இங்கே வந்து 340 ரூபாய்க்கு நான்-ஏசி ரூம் எடுத்தோம்னா வெளியில் உள்ள ஹோட்டலில் 1000 ரூபா 1200 என்ன வசதி இருக்குமோ அதே வசதி இங்கே இருக்குங்க. அது அருமையாக இருக்கும். ரூம் ஏசி இருக்காது 340 அதுதானே தவிர ரொம்ப பக்காவாக இருக்கும். நல்ல பெரிய டாய்லெட் பாத்ரூம் இருக்கும், நல்ல வெந்நீர் கெய்சர் வசதியோடு ரொம்ப பக்காவாக இருக்குங்க. ரூம் நல்ல பெரிய ரூமு, 4 பேர் ஃப்ரீயாக படுக்கிற அளவுக்கு காட்டு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து 340 ரூபா ரூமுங்க. இதே 340 ரூமில் ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து 900 ரூபாங்க வாடகை. அதுக்கு 800 ப்ளஸ் டேக்ஸ் ஒரு 100 ரூபா, மொத்தம் 900 ரூபா வாடகை. இதே ரூமில் ஏசி இருக்கும். ஏசி வந்து நார்மலாக அந்த விஷ்ணு நிவாசில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வந்து ரிமோட் கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஏசி ஓடும், அவ்வளோதாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு கூலிங் வரும். அதில் கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க. அதனால் அதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நேராக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏசி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுவிட்ச் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சர்வீஸ்னு வச்சிங்களேன். சப்போஸ் ரூம்குள்ளே போகும்போது ஒர்க் பண்ணல எதாவது ப்ராப்ளம்னா பக்கத்தில் உள்ள அந்த சாவி வாங்குற பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் சொன்னோம்னா இமீடியட்டாக உடனே ஒரு 10-15 நிமிஷம் உடனே ஆள் அனுப்புகிறாங்க. நமக்கு நேராகவே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் நேரடியாக நம்ம ரூமுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. எனக்கு மாரி ஒரு சம்பவம் நடந்தது. உடனே ஒரு 15 நிமிஷத்தில் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆன்லைனில் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நேரடியாக இப்போ இந்த கவுண்டர் நம்ம 2ல் கொடுத்துட்டு நேராக அவங்க ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்டென்ஷன் வேணும் சார்னு கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுக்குறாங்க. நான் அவங்க லாஸ்ட் டைம் போகும்போது அவங்கள்ட்ட கேட்டேன். பட் எனக்கு இந்த பிளான் இல்லை, இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டேன், சார் எக்ஸ்டென்ஷன் வேணும் சார் நாளைக்கு அப்படின்னா, வாங்க பார்த்துக்கலாம், வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. அது ஒரு திரும்ப வந்துட்டாங்க. ரூம் நம்பர் எல்லாம் அலாட் பண்ணி போட்டு தான் சீட்டு கொடுக்குறாங்க நம்மள்ட்ட. அந்த சீட்டை பார்த்தோம்னாலே
வெளியில் போர்டு போட்டிருக்காங்க, இந்தந்த ஃப்ளோரில் இந்தந்த ரூம் நம்பர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம மேலே ஏறி போக வேண்டியதான். இல்லைன்னா லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த ஓப்பன் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா லாக்கருக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது அதில். இந்த விஷ்ணு நிவாஸில் செகண்ட் ஃப்ளோரில் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ளஸ் செகண்ட் ஃப்ளோர்லேயே அன்னதான கூடமும் இருக்குங்க அதில். இந்த செகண்ட் ஃப்ளோர் லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு அது ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சிருக்காங்க, எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹாலில் இது வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே உள்ள கவுண்டர், இங்கே கிடையாது, இங்கே கவுண்டர் இருக்குது, மேலே தான் கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அந்த லாக்கர் சாயை வாங்கிட்டு நம்ம போய் வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரீ, 100% ஃப்ரீ லாக்கர். இது ஓப்பன் ஹால் இருக்கும், லக்கேஜை உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் ஹால்லேயே நீங்கள் தங்கிக்கலாம். அங்கே பாத்ரூம் வசதிலாம் இருக்குங்க, காமனாக பாத்ரூம் வசதி வச்சுருக்காங்க. அங்கே போய் குளிச்சுட்டு வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு வசதிகள் அதில் இருக்குங்க. இது ஓரளவு அவைலபிள் இருந்துட்டு தான் இருக்குது லாக்கரு. சமயத்தில் கூட்டமாக இருக்கும்போது இருக்கிறதுலே தவிர மற்ற நார்மல் டேஸில் லாக்கர் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி அந்த லாக்கருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது. அன்னதான கூடம்னா அங்கே சமையல் பண்ணுற வேலை கிடையாதுங்க, வெளியிலேருந்து இந்த குறிப்பிட்ட டயத்துக்கு சாப்பாடு வருது. நம்ம எந்த ரூமுக்கு போகணுமோ அந்த லிஃப்ட்டுக்கு போகலாங்க. மொத்தம் 4 லிஃப்ட் வச்சுருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய ஹால் இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளே போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் போனாலும் 2 லிஃப்ட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனாலும் 2 லிஃப்ட் இருக்குது. அதில் ஏறி போனோம்னா 3வது மாடியிலேருந்து நமக்கு ரூம் அலாட்மெண்ட்லாம் கிடைக்கும். முதல் மாடி தான் நம்ம வந்து இருக்கிறதே, முதல் மாடி தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்கு, முதல் மாடி தான் நம்ம வந்து கவுண்டர்லாம் இருக்குது. 2வது மாடியில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குங்க, லாக்கரு ப்ளஸ் அங்கே அன்னதான கூடம்லாம் இருக்குது. 3வது மாடியிலேருந்து 3, 4, 5, 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும் அதில். அங்கே தான் போய் நம்ம ரூம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எங்கே நம்ம அலாட் ஆகிருக்கோ அங்கே போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலே உள்ள அந்த ஓப்பன் நடுப்புற உள்ள காரிடார்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காரிடாருங்க, நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய காரிடாராக இருக்குது. நாங்கள் விஷ்ணு நிவாசம் அடிக்கடி போய் தங்கியிருக்கோம். நான் ஏசி ரூம் எடுத்துருக்கோம், ஏசி ரூம் எடுத்துருக்கோம். ஒரு தடவை போகும்போதும் அப்போ சின்ன மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரம் பெரிய மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்குறத ரூம் திறந்தாங்க, உண்மையிலே மாற்றம் இருந்ததுங்க. என்ன மாற்றம்னா கட்டிலெலாம் மாற்றிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரும்பு கட்டில் தான் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து இரும்பு கட்டில் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான், வேறு எந்த வசதியும் கிடையாது, இரும்பு கட்டில் மட்டும் போட்டிருந்தாங்க. பெட்டு போட்டிருந்தாங்க. பெட்டு ஓரளவு சின்னதாக தான் இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய மரக்கட்டில் போட்டிருக்காங்க. இதில் சர்வசாதாரணமாக 4 பேர் படுக்கலாங்க. அதில் 2 காட்டு சேர்ந்த மாதிரி போட்டிருக்காங்க. சாதாரணமாக 4 பேர் படுக்கிற அளவுக்கு நல்லா வசதியாகவே இருக்குங்க. அது தவிர முன்னாடி வந்து பிளாஸ்டிக் சேர் போட்டிருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து சோஃபா போட்டிருக்காங்க. இது 2 ஆப்ஷனும் இப்போ மாறி இருக்குது. முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே இருக்குங்க. அது மரக்கட்டில் ப்ளஸ் அந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து மாதவம் பில்டிங்கில் இங்கே வந்த மாதிரி இருக்குங்க. அது ஏன்னா மாதவத்தில் இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணும்பொழுது அந்த மாதவத்துக்கு வந்து இன்னும் புதுசாக வேறு ஏதாவது மாற்றி போட்டு அங்கே உள்ளதை அங்கே கொண்டாந்து போட்டுருக்காங்களான்னு தெரியல. பட் அந்த கட்டில் டிசைன், அந்த கலர்லாம் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குங்க. பட் இதுக்காக எடுத்து வந்தாங்களா இல்லை வந்து இதுக்காக புதுசாக செஞ்சுட்டாங்களாங்க தெரியலைங்க. பட் மரக்கட்டில் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்கு தருது அது பார்க்கும்போது. ஒரு இரும்பு கட்டிலுங்கும்போது வேறு மாதிரி இருக்கும் அது. பட் இந்த மாதிரி இல்லாமல் 900 வாடகைக்கு போகும்பொழுது ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருக்குங்க. ரூமும் நல்லா ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அதில் ஒன்றும் பேச்சே கிடையாதுங்க. விஷ்ணு நிவாசத்தை பொறுத்த வரைக்கும், விஷ்ணு நிவாசம் இல்லை, டிடிடி அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குங்க. சில ரூம்ஸில் கொஞ்சம் கர்வாம்பூச்சி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. பட்டு கீழே திருப்பதியில் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷ்ணு நிவாசத்தில் அந்த மாதிரி எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. நம்ம அது மாதிரி தான் அங்கே இருக்கும். அதில் உள்ளே போனோம்னா பெரிய ஹால் இருக்கும், அது சின்ன ஒரு காரிடார் இருக்கும். ஜன்னலுக்கு வந்து நெட்லான்லாம் போட்டு பக்காவாக நெட்லான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வாஷ் பேஷன்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. அந்த ஒரு பெரிய மிரரு, அதுக்கான லைட்டு எல்லாம் தனித்தனியாக பார்த்து செட் பண்ண மாதிரி இருக்குங்க. இல்லை பாத்ரூம் போனோம்னா பெரிய பாத்ரூம், மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனு ப்ளஸ் வெஸ்டர்ன் கிளாசெட்டு, அங்கே கெய்சரு, அங்கே ஒரு வாஷ் பேஷன் ப்ளஸ் அங்கே ஒரு மிரர், நல்லா அழகாக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில் என்ன வசதி இருக்குமோ அந்த அளவுக்கு வசதி அவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க இப்போ இருக்குது. நம்ம விஷ்ணு நிவாசம் தங்கினோம்னா ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணிட்டு வர அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அது விஷ்ணு நிவாசம். பல விதமான வசதிகள் கொண்ட இந்த விஷ்ணு நிவாசத்தில் நம்ம ரூம் திருப்பதியில் தங்கினோம்னா நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது ரொம்ப வசதியாக இருக்குங்க. நமக்கு வெளிலேருந்து வந்து போகிறதோ இல்லை திரும்ப வந்து காலி பண்ணிட்டு போகிறதோ எல்லாத்துக்குமே வசதியான இடம் இந்த விஷ்ணு நிவாசம். அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ நீங்கள் ரூம் எடுக்கணும் டிடிடியில் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா விஷ்ணு நிவாசத்தை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். அதில் இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து செலக்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் எடுக்கும்பொழுது வந்து நீங்கள் டிக்கெட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மாதவம் இல்லைன்னா சீனிவாசன் ட்ரை பண்ணலாம். மாதவம் ட்ரை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அருமையான ரூமுங்க அது. 900 ரூபா ஒன்று, 1120 2 கேட்டகரியில் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அது. இன்னும் அந்த ஹோட்டல் சாப்பிட வர்றது மற்றதெல்லாம் நீங்கள் வெளியில் வரணும், பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தால் தான் கிடைக்கும். அது ஒன்று தான் அதில் ஒரு ட்ராபேக். அது மற்றபடி ரூம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. மாதவமில் பெரிய ரூமாகவே இருக்கும். அதாவது 2 காட்டு இருக்கும். 3 பேர் படுக்கிற மாதிரி ஒன்று, 2 பேர் படுக்கிற மாதிரி, மொத்தம் 5 பேர் படுக்கிற மாதிரி கட்டிலே இருக்கும். அதில் ரொம்ப அழகாகவே இருக்கும். விஷ்ணு நிவாசம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 3 பேர் 4 பேர் படுக்கிற அளவுக்கு நல்லா வசதியாகவே ரூமாக இருக்கும் அது. பட் இதை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸு, பஸ் ஸ்டாண்டு, கோயில்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இது வந்து ஓரளவு வசதியாக இருக்குங்க. அது ஒன்று தான் இதில். டிக்கெட் இல்லைன்ட்டு ஆனால் ஆன்லைனில் திருப்பதியில் ரூம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 3 மணிக்கு எப்போதுமே 24 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுங்க. ஷார்ப்பாக 2:55 லாகின் பண்ணி ரெடியாக இருங்க. 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்பொழுது
திருப்பதி வித்தவுட் டிக்கெட்டும் இருக்கும், வித் டிக்கெட்டும் இருக்கும். அதில் வித்தவுட் டிக்கெட் செலக்ட் பண்ணிங்கன்னா விஷ்ணு நிவாசமும் திருச்சானூரில் இருக்கிற தோளப்ப கார்டன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் 340 ரூபா, எந்த ஒரு 500 340 900 ப்ளஸ் அதுக்கப்புறம் 500 ரூபா இல்லை 1500 ரூபான்னு செலக்ட் பண்ணிவிட்டு உடனடியே ரூம் எடுத்துங்க. ரூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுமாரி சீக்கிரம் புக் ஆகும். வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. இதில் விஷ்ணு நிவாசத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த விஷ்ணு நிவாசத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு பாலமே வச்சுருக்காங்க. அதில் ஏறி நேரடியாக நீங்கள் வந்து விஷ்ணு நிவாசம் உள்ளே வந்து இறங்கிக்கலாம். அதுமாதிரி அழகாக ஒரு பாலம் ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்கலேட்டர்லாம் வேறு வச்சுருக்காங்க. அதுமாதிரி திரும்ப நீங்கள் விஷ்ணு நிவாசத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ரோட்டுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாதுங்க. மெயின் ரோட்டுக்கு வர வேண்டியதில்லை. அங்கேயே அந்த விஷ்ணு நிவாசம் வெளியில் வந்தோம்னா அந்த கார்னரில் படி ஒன்று தெரியும். அதில் வேலை ஏறணுன்னு எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. அது வழியாக மேலே ஏறினோம்னா நேரடியாக நீங்கள் உள்ளே போய் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போய் இறங்கிக்கலாம். அந்தமாரி ஒரு வசதி இந்த விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தாங்க இருக்கும். வாய்ப்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷ்ணு நிவாசத்தில் தான் அதாங்க SSD டோக்கன் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் அப்படின்னு திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு இந்த விஷ்ணு நிவாச காம்ப்ளெக்ஸ் தான் கொடுக்குறாங்க. இது நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே அந்த விஷ்ணு நிவாச என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வழி போகும். அது வழியாக தான் உள்ளே போகணும். இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் வந்தோம்னா அந்த பாலத்துலேருந்து இறங்கின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வழி இருக்கும். அதுக்கு அங்கே போனோம்னா அங்கே தாங்க அந்த கவுண்டர் இருக்குது. SSD டோக்கன் கவுண்டர்னு அங்கே தான் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு இரவு 2 மணிக்கு அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அங்கே போய் கியூ லைனில் நின்று அந்த டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாங்க. இந்த மாதிரி வசதி, அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்தாலும் சார் தான், எப்படி இருந்தாலும் சார் தான், நேராக விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் வர வேண்டி தான். உள்ளார போய் நேரடியாக போய் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அங்கேயே டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில் வந்தாலே உடனே பஸ்ஸு ஏறிட்டு நீங்கள் நேராக திருமலைக்கு போயிடலாம். அந்த மாதிரி வசதி இருக்குது. இல்லைன்னா அங்கேருந்து நீங்கள் அலமேலு மங்காபுரம் போகிறதோ, இல்லை சீனிவாச மங்காபுரம் போகிறதோ, இல்லை ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு போகிறதோ, அங்கேருந்து ரொம்ப ரொம்ப வசதிங்க. ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு போகிற இலவச பஸ்ஸு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் கிளம்புதுங்க தினமே. இந்த காலையிலேருந்து 4:30 மணிலேருந்து பஸ் அங்கே தான் கிளம்பி போகுது. அதனால் அங்கே போகிறதுக்கான வசதிகள் உள்ள இடங்க அது. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள். திருப்பதியில் உள்ள அகாமடேஷன்ஸில் நான் இந்த விஷ்ணு நிவாசத்தில் போய் இந்த நேரம் தங்கிட்டு வந்தேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இதில் நிறைய மாற்றங்கள் இப்போ வந்திருக்கு. அது தவிர நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். 1 வருஷம் முன்னாடி போட்டிருக்கேன். அதனால் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால இன்னொரு வீடியோ இப்போ போடுறேன். அதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்குங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு டிடிடி அகாமடேஷன் ப்ளஸ் டிடிடியோட அப்டேட் நியூஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.